ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேரு தாங்க. பாருங்கள், ஒரு கழனி ஃபுல்லாக வந்து சேரு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, நியூ செடி வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு கழனி ஒரு 30 சென்ட் வந்து மல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து லாஸ்ட்டுங்க அந்த டைமு. ஏன் வந்து சேரு சேரு கலக்கி தான் வந்து பூச்செடி வைக்கணுமா அப்படின்றது இல்லை. நார்மலாக நீங்கள் வந்து ஓட்டி கூட ஒரு 2-3 டைம் ஓட்டிட்டு அப்புறமா வந்து செடி வைக்கலாம். நாங்கள் வந்து ஏன் வந்து இந்த டைம் வந்து சேறு கலக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சத்து குறைபாடுன்னு சொல்லலாம். ஏன்னா தீவனத்தட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதனால தீவனத்தட்டு வந்து கொஞ்சம் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துருக்கும் இல்லையா, அதனால அது இல்லாமல் நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு, வேஸ்டேஜ். ஸோ அந்த மரத்தோடைய என்ன சொல்கிறது, மரம்லாம் வெட்டி போட்டு ஒரே டைம் ஓட்டினோம் அப்படின்னா அதோட சத்து ஃபுல்லாக அது மண்ணில் இறங்கும். மண்ணில் இறச்சி செடி கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் வந்து ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, பேட் நியூஸ்னு சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க உண்மையாகவே. ஒன்ஸ் வந்து பூச்செடி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட வந்து இந்த கழனி ஓட்டவே மாட்டோம். ஸோ இதுவே லாஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதனால ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு உண்மையாகவே. நான் அதுக்காகவே இது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ தீவனத்தட்டு அறுத்துருக்கோம், நெல் விளைஞ்சிருக்குது. இப்போ வந்து நெல் இனிமேல் வந்து நெல்லாக இருக்கட்டும் இல்லை தீவனத்தட்டாக இருக்கட்டும், எதுக்குமே நம்ம வந்து இந்த கழனி வந்து ஓட்டவே மாட்டோம். ஸோ ஓட்டுறது இன்னையோட கடைசின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையாகவே. ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா குண்டுமல்லிலாம் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு நம்ம வந்து சுத்தமாக கழனி பக்கமே போக மாட்டோம், ஓட்டவே மாட்டோம். நெல் நடுறது, இந்த தீவனத்தட்டு, வேறு விளைச்சல் அது மாதிரினா அடுத்தடுத்த வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஓட்டுவாங்க. இது வந்து இந்த சேறு கலக்கிறதுன்றது தான் லாஸ்ட்டுங்க அது ஓட்டுறது. இது வந்து நல்லா சேறு கலக்கிறதுக்கு வந்து பாருங்கள், இதோட வேஸ்டேஜ் பக்கங்கிற நிழல் மரம்லாம் வெட்டிட்டோம் அப்படின்னா நிழல் வராது. குட்டுமல்லி பொறுத்த வரைக்கும் நிழலே சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. நிழல் இருந்துச்சுன்னா செடி சரியாக வராது. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வெயில் படுற மாதிரி உங்களால் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெயில் படுற மாதிரி வைங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக சரி ஒரு டைம் சேறு தண்ணி இருக்கிறது அப்படின்றதுனால லாஸ்ட்டாக ஒரு கழனி வந்து தண்ணி விட்டு நல்லா சேறு கலக்கி ஒரு மாதம் நல்லா அதை அழுக விட்டுட்டு, ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து பூச்செடி வந்து வைக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய மழையும் வந்துகிட்டே இருக்கக்கூடாது, நிறைய வந்து பனியும் இருக்கக்கூடாது. பனிலையும் சரி, மல்லி பொறுத்த வரைக்கும் தண்ணி காலையில் நின்றுச்சு அப்படின்னாவே தானாகவே அந்த இலை வந்து பழுப்பு நிறமாக மாறி செடியே வந்து அதோட வளர்ச்சியே வந்து மாறிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கழனி அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய வந்து மழை, அந்த காதி தீபத்துக்கு மழை வரவும் இவங்களும் வந்து உரம் போட்டு தண்ணி விடுறோன்னு சொல்லி கழனி ரொம்ப தண்ணி விட்டாங்களா, அதனால செடியோட நிறமே மாறிடுச்சு. செடியுமே சரியாக அந்த டைம் பூவும் அதிகமாக வரல. இந்த நவம்பர் டிசம்பர் பூ கொஞ்சம் எப்போவுமே கம்மியாக வரும். வின்டர் சீசனில் வந்து 2 கிலோ பூ வந்து 500 அப்படின்னா இந்த இந்த சீசனில் வந்து 1/2 கிலோ பூவே 500 வரும். ஸோ வந்து அதாங்க பெனிஃபிட்டு. ஸோ இது வந்து பாருங்கள், அன்றைக்கான டே வந்து எப்படி போச்சுன்றதை அப்டேட் பண்ணலான்ட்டு பாருங்கள். பக்கம் இருக்கிற வாழை மரம்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். வாழைக்கொத்து ஆக்சுவலாக வச்சுருக்குதுங்க. இது வரைக்கும் ஒரு 5-6 கொத்து வச்சுருக்குது வாழைக்கொத்து. ஸோ பழுக்கிற ஸ்டேஜில் ரெடி ஆகிட்டுருக்குது. அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க, செவ்வாழை வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் வைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நானும் வச்சுருக்கேன். செவ்வாழையே சுத்தமாக வரலைங்க, பழமே வாழை கொத்தே வைக்க மாட்டேங்குது. கற்பூரவள்ளி அப்புறமா வந்து ஏலகி பழம்லாம் வந்து கரெக்டாக வைக்குது. ஆனால் இந்த செவ்வாழை சுத்தமாக பழமே வைக்கல இன்ன வரைக்குமே. மரம் வச்சு அது வேஸ்ட்டாக போயிடுச்சு வருஷக்கணக்கில். பாருங்கள், மாடுங்கள்லாம் வந்து காலையில் கட்டி இருக்குது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அந்த கழனி வந்து இதோட லாஸ்ட். இனிமேல் வந்து நம்ம நெல் நட மாட்டோம், அப்புறமா வேறு எந்த விளைச்சலும் பண்ண முடியாது. ஏர் வச்சு சொல்லப்போனால் ஓட்டவே மாட்டோம் அந்த கழனிக்குள்ளே. இனிமேல் ஏர் வச்சு ஓட்டுற வேலையே இல்லைங்க. ஸோ இதுவே லாஸ்ட்டுன்றதுனால தான் ஒரு கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு சென்டிமெண்ட்டாக கூட யோசிக்கலாம். ஏன்னா இதோட லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பூ ஆக்சுவலாக 2 கழனி இருக்குது, இருந்தாலும் இப்போ ஒரு கழனி மறுபடியும் 30 சென்ட் வைக்கலான் இருக்குது. நியூ செடி வந்து புது செடி வந்து நான் உங்களுக்கு வைக்கிறது வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். தண்ணி வந்து இப்போ தண்ணி விட்டு ஓட்டி விட்டோம் இல்லையா, அது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுங்க. ட்ரை ஆகிட்டு இப்போ இனிமேல் காய ஆரம்பிச்சிருச்சு. 2-3 டைம் அவ்வளோதான். இந்த மார்கழி மாதம் மட்டும் இருக்கும். மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து காஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் தை மாதம் வந்து செடி வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. பார்க்கலாம் எப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன இது ரேட் எப்படி, எப்போ எந்த டைமில் வாங்கலாம், எங்கே வந்து செடி போய் வாங்கிட்டு வந்தோன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. பாருங்க சேரெல்லாம் ஓடிட்டுருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே லாஸ்ட் இல்லையா, ஸோ அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.
இருந்தாலும் பார்ப்போம். பூச்செடி வச்சு டெவலப் பண்ணுவோம். பூச்செடி நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் நான் இந்த டைம் இந்த ஒரு கழனி பூச்செடி வைக்கிறதுக்கு ஓகே சொல்கிறதுக்கான காரணம் வந்து இந்த வீடியோஸ் கொடுக்கறதுக்காக தான். வீடியோஸ்னால் நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி செடி வைக்கணும், என்ன பண்ணணுன்றது தெரியாது இல்லையா? அவங்களுக்கு ஒரு லெசனாக வந்து இது கொடுக்கலான்ற ஒரே ஐடியா தான். பட் இந்த ஒரு கழனி கொஞ்சம் வேணான்ற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. பட் உங்களுக்காக தான் வைக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஓட்டிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு முழுசாக வந்து ஒரு கழனி ஓட்டி ஆயிடுச்சு. நான் இது வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு தை மாதம் வந்து காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ஓட்டிட்டு அப்புறமா வந்து செடி வந்து வாங்குவோம். செடி வாங்கும் போது எவ்வளோ ரேட்டு என்னன்றது நான் டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் லேட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். லேட்டாக வீடியோஸ் போட்டதுக்கு சாரி. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.